அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 தேர்தலுக்கு அப்புறம் கருத்து கணிப்பின்ற ஒரு ட்ரெண்ட் ஓடிட்டுருக்குது. எல்லோரும் தொலைக்காட்சியில், நியூஸில், சேனலில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. அது மிகப்பெரிய ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்குதல். 2001 நான் சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர், எம்எல்ஏ கேண்டிடேட் ராஜபாளையம். நான் எலெக்ஷனில் நிற்கும் போதே ஒரு சில விஷயங்களை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து, அப்போயே எனக்கு இது எப்படிப்பட்ட ஒரு உளவியல் ரீதியான ஒரு ஏமாற்று வேலை அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வலைத்தளங்கள், மீடியா, இது நிறையா ஊடகங்கள் மூலமாக, இந்த சோஷியல் மீடியா மூலமாக நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. 2001 எனக்கு அதனுடைய தாக்கம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுது, எப்படிப்பட்ட ஏமாற்று வேலை அப்படின்றது. நான் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்தது. நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக நின்னேன். அவங்களாம் மிகப்பெரிய டீலர் அப்படின்றத நான் அதுக்கப்புறம் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். இது மக்களுக்காக தெரியணும் அப்படின்றதுனால தான் இவ்வளோ காலம் எடுத்துக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. நான் எலெக்ஷனில் நிற்கும்போது, நான் எல்லாம் ஓட்டு பதிவு நடக்கும்போதே ரொம்ப சில நுணுக்கமான விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன். இங்கே ராஜபாளையம் பகுதியில் ஒரு சில பூத்தில் நாங்கள் சுற்றி பார்ப்போம். கேண்டிடேட் ஒவ்வொரு பூத்துக்காக நாங்கள் போவோம். அப்படி போகும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்களை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தமிழகத்தில் தமிழர்களை ஏமாத்துறதுக்கு உண்டான அத்தனை வேலையும் அங்கே நடந்துகிட்டு இருந்தது. அதில் ஒரு சிறந்த உதாரணம் என்னென்னா, இப்போ ஓட்டு கிட்டத்தட்ட அப்போ ஒரு 70% ஓட்டு, 75% ஓட்டு போலாச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரிஜினலாக ஒரு 35லேருந்து 40 வரைக்கும் தான் போலாகும். மிச்சம் உள்ள 25லேருந்து 30% ஓட்டை அந்தந்த பூத்தில் யார் வலிமையாக இருக்கிறாங்களோ, இப்போ ஏடிஎம்கே வலிமையாக இருக்குன்னா அந்த பூத்தை அவங்க டேக் ஓவர் பண்ணுவாங்க. டிஎம்கே வலிமையாக இருந்துச்சுன்னா டிஎம்கே அந்த பூத்தை டேக் ஓவர் பண்ணுவாங்க. இது மாதிரி பலதரப்பட்ட கட்சிகள், காங்கிரஸ்னால் காங்கிரஸ், இந்த மாதிரியான கட்சிகள் டேக் ஓவர் பண்ணி இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் யாரையுமே ஓட்டு போட விடாமல் ஆக்கி அங்கே உள்ள லோக்கல் பாலிட்டிக்ஸ் பண்ணுற அந்த கிளை செயலாளர், மாவட்ட செயலாளர், அந்த ஏரியாவில் உள்ள அந்த கட்சியினுடைய அனுதாபிகள், இவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களா ஓட்டு போடுறது. கிட்டத்தட்ட 30% வாக்கு அப்படி தான் பதிவு பண்ணுவாங்க. அதனால தான் எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக திரும்ப திராவிட கட்சிகள் வந்துக்கிட்டே இருக்குது. இதை முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. 2001 சட்டமன்ற தேர்தலில் நான் ராமநாதன், என் பேர், நான் 12,600 வாக்குகள் பெற்றேன். திமுக 42,000 ஓட்டு, ஏடிஎம்கே 52,000 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றது. இதுக்கு முழுக்க காரணம் நம்ம போட்ட ஓட்டே ஓட்டுன்றது நீங்கள் நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் டெக்னாலஜி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து, போலிங்கில் இவ்வளோ பெரிய ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணி இந்த எலக்ட்ரானிக் போலிங் வந்ததுக்கப்புறம் இன்னும் மிகப்பெரிய மோசடிகள்லாம் நடந்தது. அதனால் ஜனநாயகம்ன்றது நினச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு நான் அப்படி ஓட்டு போட்டேன், இதுக்கு ஓட்டு போட்டேன், இதுதான் ஜெயிக்கும், அதுதான் ஜெயிக்குன்ற ஆசைகளை நீங்கள் எல்லாம் மறந்துடுங்க. அப்போ நான் இதை சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்காது. இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இது நான் இந்த அரசியல் நாகரிகம் கருதி இதை நான் பதிவு பண்ணுறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. எப்படி அவங்களாம் டீல் பண்ணுறாங்க, ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி, சங்கரகோவில் சட்டமன்ற தொகுதிக்காக என்ன பிரச்சனை நடந்தது, அப்போ யார் கூட பேசுனாங்க, யார் எந்த கட்சி தலைவர் எந்த டீலர் கூட பேசினாங்க, எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும். அதனால தான் அதிலேருந்து நான் வெளியேறி பொது வாழ்க்கையில் நம்மளால் முடிஞ்சது, நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அந்த விஷயத்த பண்ணணும்னு நினச்சி தான் நான் விவசாய சங்கத்தையே ஆரம்பிச்சிருக்கிறேன். அதை பற்றி இன்னும் விரிவாக இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கிறேன், இன்னும் விரிவாக பேசுவோம். அதனால் இந்த ஓட்டு அப்படின்றது தமிழ்நாட்டில் எதுவுமே சரியான விஷயம் கிடையாது. நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய விஷயமே கிடையாது. எவனோ ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இங்கே ஆட்சி செஞ்சுக்கிட்டு நம்மளை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறான். நம்ம வீட்டு வாசலில் நம்மளை படுக்க வச்சுட்டு, அவன் நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ஜாலியாக ஏசியை போட்டு உட்காந்துட்டு ஒரு மற்றவங்கள கூட்டி வச்சு பேசி இந்த மாதிரி நீ வெளியில் படுறான்னு சொல்லிவிட்டு
நம்மளுக்கு சின்ன சின்ன எலும்பு துண்டை போட்டுட்டு அவன் ஜாலியாக இருக்கிறான். வெளிநாடு போகிறான், வெளிநாட்டில் முதலீடு பண்ணுறான், இங்கே உள்ள நிலங்களையெல்லாம் வாங்குகிறான். கோயில் நிலங்களெல்லாம் பற்றியெல்லாம் இப்போ சில விஷயங்களை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ராஜபாளையம் பகுதியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மடவார் வளாகம் மற்றும் ஆண்டாள் கோயிலெல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் இருக்குது. அது எல்லாமே தெலுங்கர்களுடைய கையில் தான் இருக்குது. ஒரு விஷயத்தை பண்ணணும்னு இறங்கிட்டோம்னா யாருக்கும் பயப்படக்கூடாது, எதுக்கும் நீங்கள் அச்சப்படக்கூடாது அப்படின்றதான் என்னுடைய இது. நம்ம சில விஷயங்களை நோக்கி நகர வேண்டியது இருக்குது. அதுக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தை நோக்கி நகருவோம் இன்னும் வேகமாக. எப்படி சவுத் ஆஃப்ரிக்காவில் யுனைடெட் ஆஃப்ரிக்கான்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு இப்ராஹிம் அப்படின்ற ஒரு 42 வயசு பையன், அவன் தான் பிரசிடெண்ட் இன்றைக்கி. அவன் எப்படி அவன் திரும்பவும் அவனும் அக்ரிகல்ச்சரை தான் கையில் எடுக்கிறான். திரும்ப அந்த வேளாண்மையை கையில் எடுத்தால் மட்டும்தான் ஒரு நாடை ரெனோவேட் பண்ணி திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும். சும்மா மற்ற ஓட்டு போடுறவங்க உங்களுடைய தலைவர்கள் இவங்களை நம்பிட்டு நீங்கள் அடுத்தவனுக்காக பச்சை துண்டு போட்டுட்டு அலைஞ்சிங்கன்னா நம்ம நாடு தமிழர்களை அழிச்சிருவாங்க. டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு. 10 ஏக்கரில் உள்ளதை 1 ஏக்கரில் செஞ்சு சாப்பிட்டுட்டு அவன் போட்டு போயிட்டே இருப்பான். நீங்கள் நான் 100 ஏக்கர் 50 ஏக்கர் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் பார்த்துக்குங்க. இந்த ஓட்டெல்லாம் நம்பாதீங்க. எவன் அப்படியே ஆட்சி செஞ்சுட்டு போனால் நம்மளுக்கு என்ன? நம்ம விஷயத்தை நம்ம பார்ப்போம். நம்மளுடைய உரிமைகளை நம்ம கேட்டு பெறணும், இல்லைன்னா கொடுக்குற இடத்துக்கு வரணும். கொடுக்குற இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம எப்படி நகரணுன்றதை நம்ம இன்னுமே ரொம்ப தீர்க்கமாக நம்ம தீர்மானிக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. நன்றி, வணக்கம்.